இல்ல சார், எல்லாமே அல்லாவோட படைப்பு தானே சார். இந்த படைப்பெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிரும்ல சார். அப்ப நம்மளுக்கும் நிரந்தரமான ஒரு இடம்னு ஒண்ணு இருக்கும்ல சார். அதுதான் என்ன இடம்னு கேக்குறேன் சார். இப்ப அழிஞ்சி போகும் என்று சொன்ன விஷயம் எல்லாம் இம்மையா மறுமையா என்று வேதத்தில பார்த்தா இம்மையத்தான் சொல்லுது வேதம், மறுமையை சொல்லல. மறுமைய நிரந்தர வீடு, அது நிரந்தரமாக இருக்கும், அதுல நிரந்தரமாக தங்கி விடலாம், அது நிலையான இருப்பிடம். இம்மையை விட நீங்க மறுமையை அதிகமாக விரும்புங்க, அது உங்களுக்கு நிலையான வாழ்க்கையை தரும் என்று தானே வேதம் சொல்லுது அதிகமான இடங்கள்ல. அப்ப மறுமையில நிலைக்கிற நிலையாக இருக்கிற ஒரு இடம் இருக்கு. இப்ப அந்த நிலையா இருக்கிற அந்த இடத்துக்கு நாம போறேன்டா, இப்ப மறுமை என்கிற அந்த உலகத்துக்குள்ள நாம போறேன்டா, அதுக்கு போகக்கூடிய அந்த சூட்சும உடல் நமக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும். அந்த சூட்சும உடலுக்கு போகணும். அது ஒரு மறைவான உடல், ஒரு மறைவா இருக்கு அந்த உடல். சாஜிதாக்கு புரிபடுகிறதா? இப்ப நமக்கு என்ன தெரிகிறது, பௌதீக உடல், வெளிப்படையாக பௌதீகமாக தெரிகிற உடல் தான் இன்னைப்ப இருக்கிறது. சரியா? இந்த உணர்வை பிடிச்சி அந்த உணர்வுல நினைச்சோம்னா இந்த உணர்வுக்குரிய உடல் தான் சூட்சும உடலாக நமக்கு என்ன செய்யும், அறிவு ரீதியாக தெரிய வேண்டி வரும். அதை சொல்ற காரண உடல் என்று சொல்ற. நாம இன்னும் அந்த உடலுக்குள்ள என்ன செய்யல, குடி போகலை, அந்த உடலோட வாழ்ற வாழ்க்கைக்கு போகல. அந்த உடல் பௌதீகமாக இடத்திலையும் காலத்திலையும் கட்டுண்டு நமக்கு தெரிய வேண்டி வராது, தெரிய வராது. அந்த உடலோட நாம போகக்குள்ள, இப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு கிழவி மனுஷி வந்து, யார் ரசூலே இப்படி நல்ல மல்லெல்லாம் செஞ்சா ஜன்னத்துக்கு போகலாம்னு நீங்க சொன்னீங்களே, நான் ஜன்னத்துக்கு போவேனா என்று அவ கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சாஜிதா நினைவிருக்க அந்த ஹதீஸ்? நீங்க கிழவி மாறெல்லாம் ஜன்னத்துக்கு போக மாட்டீங்க என்று ஒரு ஒரு வியக்கிற மாதிரி ஒரு அமைப்பாக சொன்ன உடனே டக்கண்டு வந்த கிழவி அவங்க குழம்பிட்டா. நீங்க யார சொல்ல சொன்னீங்க, உங்களை நம்பித்தானே நாங்க அமல் செய்கிறோம், நீங்க என்ன இப்ப ஜன்னத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்க, நான் போவோம்னு நம்பித்தானே செய்கிறோம் என்ற உடனே மறுகா திரும்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கிழவியா போக மாட்டீங்க, 33 வயசு நிரம்பிய குமரியாக போவீங்க என்று சொல்றாங்க. மரா இன்னொன்று வேதவசனம் சொல்லுது, ஜன்னத்தில வயது யாருக்கும் குறையும் இல்லையா, குறையும் இல்லையா. அப்படி என்றா ஜன்னத்துக்கு போற 33 வயசிலேயே அவங்க அந்த ஜன்னத்தில என்ன செய்யலாம், நிலையாக நிரந்தரமாக இருக்கிற நிலை ஒன்று ஜன்னத்தில இருக்கு. இப்ப வயசு போனா, வயசு குறைஞ்சாத்தான் அது நிலையற்ற வாழ்வு, நிரந்தரம் இல்லை. இப்ப நமக்கு பௌதீகத்தில ஒரே வயசுல நம்ம இருக்கமா சாஜிதா? அப்ப நமக்கு இப்ப வயசு போயிட்டே இருக்கு, மரா வயசு என்ன செய்யுது, மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப இப்படி வயசு ஏறி வயசு குறைகிறது தான் பௌதீகத்தில இருக்கிற இந்த உடல் நிலைமை, இந்த உடல் இருக்கிற நிலைமை. இந்த சூட்சுமத்தில இந்த ஜன்னத்துக்கு போற இந்த காரண உடல் என்கிற இந்த உடல் 33 வயசு என்று சொல்லி காட்டப்பட்டு ஒரு மத்திய நிலையாக நாம இருக்கிற ஒரு உடல் நிலை. இது வயது குறையும் இல்லை, வயது கூறையும் இல்லை. அப்ப வயது கூடாம குறையாம அப்படியே இருந்தா அந்த உடல் நிலையாக இருக்குமா இல்லையா? அப்படி நிலையாக இருக்கிற அந்த உடலோடத்தான் நாம ஜன்னத்துக்கு போகலாம். அப்படி ஜன்னத்துக்கு போனோம்னா அது நிலையான வாழ்க்கை, அங்க உங்களுக்கு வயசு கூடைய மாட்டு குறையை மாட்டு என்று வேதம் சொல்ற காரணம் அதான். அப்ப இப்ப நீங்க என்ன இருக்கிற, நீங்க இந்த உடல்ல நீங்க இப்ப என்ன செய்கிறீங்க, வயசு போற மாதிரியும் வயசு குறைகிற மாதிரியும் வயசு கூறுற மாதிரியும் நீங்க காண்றது காலத்திலையும் இடத்திலையும் கட்டுண்ட இந்த புலனுக்கு அமைவாக நீங்க காண்றீங்களே அல்லாமல் இந்த உடல் உண்மை அல்ல, இந்த உடல் நிஜம் அல்ல. அதான் சார் சொல்றாங்க, நிழலை போன்ற உடலை நிஜமன நம்பி நரகில் விழாதேங்க. அப்ப இந்த உடலை என்ன சொல்றாங்க,
நிழல் என்று சொல்றாங்க. அப்ப இந்த உடலை நிழல் என்று சொன்னா இந்த நிழல் விழுகிறதுக்கு நிஜமா ஒரு உடல் இருக்கா இல்லையா? நிஜமா ஒரு உடல் இல்லாம நிழல் விழுமா? அப்ப ஒரு நிழல் விழுந்துச்சுன்னா அந்த நிழலை கொண்டு நிஜமா இன்னைக்கு ஒரு மரம் நிக்கி, இல்லாட்டி இன்னைக்கு ஒரு பொருள் இருக்கு, இன்னைக்கு ஒரு பில்டிங் இருக்கு என்று நாம ஒரு இடத்தை ஒரு விஷயத்தை நாம கருத்துல புரிந்து கொள்ற மாதிரி இந்த நிழலை போன்ற இந்த உடலை வச்சு இந்த நிலை போன்ற இந்த உடல் இருக்கண்டா நிஜமான ஒரு உடல் இருக்கி, அந்த நிஜமா இருக்கிற அந்த உடலுக்குரிய நிழல் தான் இன்னும் நாம பௌதீகமாக இன்னும் தெரிகிற இந்த உடல். அப்ப இந்த உடலை நாம நிஜமன நம்பி வாழ்ந்தோம்டா நரகத்துல விழுந்துட்டோம். இந்த உடலை நிஜமன நம்பாம இதை நிழல் என்று நம்பி அந்த மறைவாக அந்த சூட்சுமமாக இருக்கிற அந்த காரண உடலை அந்த ஜன்னத்தில பிரவேசிக்கக்கூடிய அந்த புலன்கள் எல்லாம் இதை விட பல மடங்கு வியாபகத்தன்மையை கொண்ட வியாபகத்தன்மையை பார்க்கக்கூடிய அந்த காரண உடலை நாம நிஜமன நம்பினோம்டா அந்த உடலை நிச்சயம் நம்ம அந்த உடலை பிரவேசிச்சு அந்த உடலை கொண்டு நம்ம ஜன்னத்தில நிலையாக நிரந்தரமாக இருக்கலாம். இப்ப ஜன்னத்தில நபிமாரெல்லாம் இருக்காளா இல்லையா? அவையெல்லாம் மறந்துக்கிட்டாளா? இப்பயும் இருக்காளா? அப்படி அவ ஜன்னத்தில அப்படி இருக்கிறேன்டா அவர்களுக்கும் அங்க ஒரு உடல் கொடுக்கப்பட்டிருக்கணுமா இல்லையா? கொடுக்கப்படாம இருக்கலாமா? அப்படியெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காக, ஈசா நபி இருக்காக, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காக, நூஹ் நபி இருக்காக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காக, எல்லாருமே இருக்காக என்றா அவங்க பௌதீகமாக இன்னும் நாம இருக்கிற இந்த உடல் போன்று ஒரு உடலோட இருக்காங்களா? இல்ல இந்த உடல் மறைஞ்சி இந்த உலகம் அவளிடத்துல மறைஞ்சி சூட்சுமமா மறைவாக இருக்கிற அந்த காரண உடல் அந்த உடலோட புரியுதா இருக்காது? ரெண்டாவது உங்களுக்கு விஷயம் அப்ப இப்ப இந்த காரண உடலுக்கிட்ட நாம போயிட்டோமா? ஆனா காரண உடல் நம்ம கூட இப்ப இருக்கா இல்ல இனித்தான் வரணுமா? இப்ப நீங்க நாங்க உங்களுக்கு தந்திருக்கிற தியானத்தை நீங்க முறையாக கையாண்டீங்களா அந்த முறை சரியான முறையில அமையும் என்றா நீங்க அந்த காரண உடலை உணரக்கூடிய ஆற்றல் உங்களோட உணர்வுக்கு ஏற்படும். அப்ப அந்நேரம் ஏற்படக்குள்ள அந்த உடல் இதை விட வியாபகமான பார்வையும் இதை விட வியாபகமான கேள்வியும் இதை விட வியாபகமாக உணரக்கூடிய ஆற்றலும் இப்படி எல்லா பண்புகளும் அந்த உடலை கொண்டு வியாபகத்தன்மையை பெற்றிருக்கும். இப்ப மலக்குகள் வந்து கேள்வி கணக்கு கேட்ட உடனே எல்லாத்துக்கும் அந்த கபருக்கு இருக்கிறவர் பதில் சொன்னாரண்டா சரியா கரெக்டா சரியான பதில சொன்னா அந்த கபரை அவங்களோட பார்வை எட்டிய தூரம் வியாபிச்சு போட்டு போகலாம். அது எந்த அளவுன்னு தெரியுமா? இந்த வியாபிச்சு போட்டு போவாங்க. இப்படி வியாபிச்சு அவங்களுக்கு அவரோட பார்வையை குடுபடுகுதுண்டா இன்னைக்கு அதே மாதிரி கேள்வி குடுபடுமா இல்லையா? அப்ப எல்லா புலன்களும் இன்னைக்கு அந்த சூட்சும உடலுக்கு அமைவாக மறைவா இருக்கிற அந்த காரண உடலுக்குரிய புலன்கள் எல்லாம் இன்னைக்கு அவருக்கு குடுபடுமா இல்லையா? அப்ப அந்த உடலோட அந்த புலன்களோட தான் அந்த உலகத்தை என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். அந்த உலகத்துக்கு போகலாம். இந்த நிழலை போன்ற இத நிஜமன நம்பி இதை எடுத்துக்கிட்டு அந்த மறுமை உலகத்துக்குள்ள போய் போகல. ஆனா அந்த வியாபகத்தன்மை கொண்ட அந்த புலன்களை கொண்ட அந்த காரண உடல் இப்ப நீங்க இருக்கிற உங்களுடைய இருக்கு. நீங்க எங்கேயும் தேடையும் தேவையில்லை. யாரும் தேடுங்க என்று சொன்னா அவனை நம்பி பின்னால போயிட்டாருங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு நான் ஏனைக்கு இருக்கன்னு காட்டித்தார். எந்த இடத்துல அந்த உடல் இருக்கு, ஏனைக்கு போனா அந்த உடலை எடுக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் காட்டித்தார். இப்ப நீங்க பௌதீகமாக ஒரு உடல்ல இருக்கிறதாக நீங்க காண்றீங்களா இல்லையா? இது இப்ப பௌதீக உடல் இல்லையா? இந்த உடலை மறந்த உடனே சரியா உங்களுக்கு இன்னொரு உடல் ஒன்று வரும், கனவுல வருதா? இந்த உடல் தான் கனவுல வருகுதா? இந்த உடல் மத்தாக்கள் மைக்க கொஞ்சம் ஓஃப் பண்ணுவீங்க, பேசாம இருக்கிறார்கள் மைக்க ஓஃப் பண்ணி
மத்தாக்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாம, எனக்கு பேசுற எனக்கும் கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாம, கொஞ்சம் கண்ணியமா இந்த கல்விக்குரிய இடத்தை கொடுத்து கொஞ்சம் மரியாதையா இருங்க. நம்ம கேட்கணும்டா மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க. சரியா? அப்ப ஈனைக்கு இந்த பௌதீக உடல் மறந்த பொழுது, உறக்கத்தின் போது மறந்த பொழுது, கனவுல வந்து ஒரு உடல் நம்மள மாதிரி நிக்க இல்லையா? அப்ப இப்ப இந்த பௌதீக உடல் இருக்கக்குள்ள அந்த கனவுல நின்ற அந்த உடல் இப்ப நமக்கு தெரியுதா? தெரியுதில்லை. ஆனா கனவுல வந்து அப்படி நிக்கிற அந்த உடல் இந்த பௌதீகத்தில உறக்கத்தின் போது மறந்து கிடக்க, அந்த உடல் அந்த கனவுக்கு வந்து நிக்கா, இல்ல இந்த உடல் மறந்து கிடக்க அங்க வேறையா ஒரு உடல் வருதா? இந்த உடல் மறந்து கிடக்கு, அங்க கனவுக்கு வேறையாத்தான் இதே மாதிரித்தான் ஒரு உடல் வந்து நிக்க இல்லையா? இப்ப கனவுக்க வந்து நிக்கிற அந்த உடலை நிஜம் என்று எடுப்போமா, நிழல் என்று எடுப்போமா? கனவுக்கு வந்து கட்டுண்டு நிக்கிற அந்த உடலை நிஜம் என்று எடுப்போமா, நிழல் என்று எடுப்போமா? அது நிஜமா? அது இங்க மறந்து இங்க ஒரு உடல் கிடக்கா இல்லையா? அது நிஜம். அதுதானே நிஜம். ஏற்கனவே நான் இருந்த உடலா தானே இல்லையா? இப்ப அந்த உடல் தானே நிஜம். கனவுல வந்து கட்டுண்டு நிக்கிற உடல் என்ன? நிலை. அந்த உடல் வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த உடல் இருக்கிறது தான் இல்லையா? அப்ப நிஜமா இங்க ஒரு உடல் இருக்கா இல்லையா? இப்ப சில நேரங்கள்ல கனவு காணக்குள்ள அந்த கனவுல வந்து நிக்கிற அந்த உடலுக்கு அவருக்கு என்னையாவது ஒரு மரணம் ஆயிரி, இல்லாட்டி எங்கேயாவது பாயிர மாதிரி, இல்லாட்டி என்னையாவது ஒரு அபாயம் வர மாதிரி, இல்லையாட்டி ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷன் வர மாதிரி, இல்லாட்டி என்னையும் ஒரு மரணம், இல்லாட்டி ஒரு மரண பயம், ஒரு கட்டம் வர டக்குன்னு இவர் ஒளிம்பிடுறாரா இல்லையா? இந்த அனுபவம் இந்த அனுபவம் கண்டிருக்கிறீங்களா? ஒளிம்பி இவர் என்ன நினைக்காரு? அப்பா நாம இடிக்க நமக்கு கொண்டு நடக்கல, ரெண்டு பேரும் நினைக்கிறா இல்லையா? அப்ப அங்க நிஜமான உடலுக்கு நடந்தையா, நிழலான உடலுக்கு நடந்தையா? அப்ப கனவுல இதே மாதிரி ஒரு உடல் வந்து அண்ணா நிக்கிற அந்த உடல் நிஜமான உடலா, நிழலான உடலா? அந்த உடலை அந்த நான் என்று சொல்லி உணர்ந்துகிட்டு நிக்கிறவர், அந்த உடலை நான் என்று சொல்லி எடுத்துக்கிட்டு நிக்கிற அவரு இது நிஜம் இல்ல, இது நிழல் என்று உணர்ந்தாரண்டா, உணர்ற இடத்துக்கு வந்தாரண்டா, மறைவா சூட்சுமமா ஒரு காரண உடல், இதுக்கு காரணமான ஒரு உடல் இருக்கி என்று சொல்லி அவர் உணரலாமா இல்லையா? நிஜமா இங்க ஒரு உடல் இருக்கா இல்லையா? இருக்குதல். இப்ப அவர் சரி என்று சொல்லி அப்படி உணர்ந்துகிட்டு இந்த உடலுக்கு வந்தாரண்டா, அப்ப இது இப்ப கனவா இல்லையா? அப்ப இங்கேயும் இந்த உடல் எங்க ஒழுங்குது? நிஜத்தில் ஒழும்பலி, கனவுல. அப்ப இங்க இவர் ஒலிம்பின்னா நிக்கிற இடமும் என்ன? கனவு. அதோ சார் என்ன சொல்றாங்க? உலகம் நீண்டதோ கனவு. அப்ப இந்த உலகத்தில இப்ப ஒலிம்பி இவர் என்ன நான் நிஜமா உடலோட ஒலிம்பிரிக்கேன், உடல் தான் நான் என்று இவர் ஒலிம்பின உடனே இந்த உடல் இப்ப என்ன? நிஜமா இல்லலா? எப்படி நிஜம்? இதுவும் கனவுல இப்ப இது கனவுல ஒலிம்பிரிக்கா? இது நிஜமாக நமக்கு தெரிஞ்சதுக்கு, நிஜமாக நம்பினத்துக்கு இதே மாதிரி தானே நாம கனவுலையும் கனவு கண்டுபிடிக்கக்குள்ள அந்த உடலை நிஜமா நம்பி அங்க எல்லாத்தையுமே நாம நிஜமா வாழ்ந்தோமா இல்லையா? நிஜமா அனுபவிச்சோமா இல்லையா? நாம கொஞ்சமாவது கனவுல இருக்கோம், கனவுல வாழ்றோம், தெரிகிறது கனவு என்று சொல்லி கனவு கண்டு கொண்டிருக்கிற நேரத்துல கனவுல நின்று கட்டுண்ட ஒரு உடலாக வாழக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் நம்ம கிட்ட வந்துச்சா? அப்ப அதே மாதிரி தான் இப்ப வந்து இப்ப எங்க நிக்கும்? கனவுல நிக்கும். அப்ப இந்த கனவுல வந்துகிட்டு இது கனவண்டு காணாம இருக்க, இது கனவண்டு தெரியாம இருக்கிற காரணம் என்றா இது நிஜமாக வாழ்ற மாதிரி இந்த கட்டுண்ட இந்த கற்புலன் என்ன செய்யுது? எனக்கு நிலையானதாக இதை உணர்த்துது, நிலையானதாக இதை காண வைக்குது, நிலையானதாக நம்பி என்ன வாழ வைக்குது. ஆனா உண்மையிலேயே யதார்த்தத்துல இப்ப இங்கேயும் வந்து எங்க நிக்க? கனவுல நிக்க. அப்ப நான் இங்க இப்ப இந்த கனவுல நான் உறக்க நிலைக்கு போனதுக்கு பிறகு கட்டுண்ட ஒரு உடல் எடுத்துக்கிட்டு அங்க வந்து நின்றாலும் அங்க கனவுல நிக்க. அதுல இருந்து விடுபட்டு இங்க நிஜமண்டு சொல்லி இங்க வந்து ஒளிம்பினாலும் இங்கேயும் எங்க நிக்க?
அப்ப இதுக்கு காரணம் என்னண்டா உள்ளத்தில முத்திர உலகத்தில நித்திர கனவே தான் உன் வாழ்க்கையடா. இவர் எங்க போனாலும் எதுல வாழ்வாரு? கனவுல வாழ்வாரு. இப்ப இவர் மறுமைக்கு போறாரு. மறுமைக்கு போன உடனே அங்கேயும் என்னை நித்திரையிலிருந்து தட்டி ஒழுப்பினது யார் என்று ஒழும்புறாருண்டா. இப்ப அங்கேயும் அவரு மறுமையில ஒழும்புறாரா கனவுல ஒழும்புறாரா? அப்ப நித்திரையிலிருந்து தட்டி ஒழுப்பப்படுறவரு எங்க ஒழுப்பப்படுறாருன்னா கனவுல ஒழுப்பப்படுறாரு. அவர் ஒளிம்பி மேல மறுமையை காணாம திரும்ப அதை எண்ணிட்டு பாக்குறாங்க. அப்ப இவரு தொடர்ந்து நிஜமான உடலும் இல்ல, நிலையான இடிப்பும் இல்ல, நிஜமான வாழ்க்கையும் இல்ல, நிலைக்கிற இடமும் இல்லாம தொடர்ந்து எண்ணத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சொல்றான். இதுக்கு காரணம் என்ன? அவரோட உள்ளத்தில முத்திரை இருக்கி உலகத்தில நித்திரை இருக்கி, அதனால கனவேதான் உன் வாழ்க்கையடா. நீ கனவுதான் கனவா, உன்னோட வாழ்க்கையே கனவுதான். நீ கனவுதான் கண்டு கனவுலயே வாழ்ந்துகிட்டு இருப்பா என்று இன்னைக்கு புரிய வைக்காரு. இப்ப இந்த கனவுல இருந்து விடுபட்டு, கனவு கலங்கி கனவுல இருந்து விடுபட்டு, அந்த காரண உடல் எப்படி கனவுல இந்த நிழல் வாரத்துக்கு நிஜமாக இருக்கிற அந்த காரண உடலை போய் நாம பிடிச்சமண்டா, அந்த உடல்ல நான் இருக்கேன் என்று சொல்லி என்னுடைய இருப்பு அமையுமண்டா, அது என்னையாயிடும்? இப்ப நினைவாக மாறி நித்திய நிலையாகவும் மாறி நான் நிலையாக இருக்கிற இடத்துக்கும் வந்துடுவேன். இதுதான் இப்ப சாஜிதா கேட்ட கேள்வி இல்லையா சாஜிதா? அப்ப ஈனைக்கு அந்த நிலையான அந்த காரண அந்த சூட்சும உடல்ல வாசம் செய்கிறேன்டா, அந்த உடல்ல போய் நாம இடிப்படுத்துறேன்டா, நம்மளோட வாழ்க்கை ஜன்னத்தை நோக்கி போகும். ஏனென்றா அந்த வாழ்க்கை ஜன்னத்திலதான் இருக்கு, பௌதீகத்தில இம்மையில கிடையாது யாருக்கும். அந்த வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. அப்ப ஜன்னத்தை நோக்கி போற அந்த ஜன்னத்து இப்ப எய்னைக்கு இருக்குன்னு பார்த்தா, இப்ப கனவுக்க போயிட்டு வளமையை நாம காண்ற கனவுலையும் நாம கட்டுண்ட ஒரு உடலை எடுத்துக்கிட்டு, கட்டுண்ட ஒரு உடலை நான் என்று நம்பிக்கிட்டு ஒரு கட்டுண்ட வாழ்க்கையில நாம நிஜம் என்று வாழ்ற வாழ்க்கைய நிழல் என்று அது சொல்றாரு. வேதம் என்று சொல்லுது அது வீணும் விளையாட்டும். அப்படி ஒரு வாழ்க்கை ஒன்று இல்லை, அப்படி ஒரு ஹயாத் ஒன்று இல்லை, அது ஒரு வீணும் விளையாட்டும் என்று வேதமும் சொல்லுது. இங்க திரும்ப வந்து இங்க நிஜமான உடல் தான் என்று இங்க ஒளிம்பின உடனே இங்கேயும் இப்ப இது என்னையாக போகுது? உலகம் ஒரு கனவு என்று உண்மையில் வாழ்ந்து கொள் எங்க. அப்ப இங்கேயும் திரும்ப என்ன செய்யறோம்? கனவுக்குள்ள வர போறோம், கனவுக்கு வந்து வாழ போறோம். அப்ப இதுக்கும் நிழல் தான், நிஜம் இல்லை. இது ரெண்டுக்கும் மத்தியத்தில இங்கேயும் நாம ஒழும்பல்ல, இங்கேயும் இந்த உடலை எடுத்துக்கிட்டு இங்கேயும் இந்த கனவுல ஒழும்பல்ல. இந்த உடலை மறந்து உறக்கத்தின் போதோ வளமையா நாம காண்ற அந்த கனவுலையும் நாம உடலை எடுத்துக்கிட்டு எழும்பல்ல. ரெண்டு கனவுலையும் எழும்பாத நேரத்தில எங்க இருப்பேன்? இருப்பனா இல்லையா? வாரணா இல்லாம முடியுமா? எங்கேயும் நான் சொல்லி நிழல் என்று சொல்லி வந்து இங்க நான் இருக்கிறத உணர்றேன், அங்கேயும் நிழல் என்று சொல்லி நான் இருக்கிறத உணர்றேன்டா, இந்த உணர்ந்த நான் இருப்பனா இல்லையா? உடல் தான் நிழல், நான் நிழல் இல்லையே. உடல் நிழல் என்றோட நான் என்னையும் நிழல் என்று எடுக்கலாமா? உடலை நான் என்று உணராதே உடலும் மாய்கைதான் மறவாதல் சொல்றாங்க. என்ன மாய்கை என்று சொல்லலையே அவங்க? நீ உடலை நான் என்று உணர்ந்தது தானே மாய்கைங்காக. நீ உடலை நான் என்று உணர்றது அந்த உடல் மாய்கை என்று தான் சொல்றார்கள், அல்லாமல் அதை நான் என்று உணர்ற என்ன மாய்கை என்று சொல்லல. அப்படி என்றா இது ரெண்டுக்கும் மத்தியத்தில ஏக வியாபகமாக ஒரு காரண உடலை கொண்டு நான் மத்திய நிலையில நிஜமாக இருக்கிற நிலை ஒன்று இருக்கு. அந்த நிலை இப்ப நமக்கு உணரப்படாம, அந்த நிலையில நாம உணராம, அந்த நிலை நமக்கு அமையாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் அந்த நிலையில நாம போய் அமைகிறோம் இல்லை? ஆனா மத்தியத்துக்கு வாரோம். இங்கேயும் கனவுக்குள்ள வந்து கட்டுண்ட ஒரு உடலை எடுத்துக்கிட்டு ஒரு கனவு காணல, ஒரு வாழ்க்கைக்கு வரல. இங்கேயும் இங்கேயும் ஒரு உடல் எடுத்துக்கிட்டு ஒரு கனவுக்குள்ள ஒரு வாழ்க்கைக்கு வராத போது, அங்கேயும் வராம இங்கேயும் வராம, அந்த நேரத்தில நான் மத்தியத்துல இருக்கணுமா இல்லையா? அப்படி இருக்கிற நான் ஐனைக்கு என்ன நிலையில இருக்கேன், ஐனைக்கு என்னுடைய நிலை என்ன என்று நான் உணர்ற இடம், எனக்கு அந்த நிலையை அமைகிற நிலை, அந்த நிலையை அமைக்கிற இடம்
அந்த நிலையை அறிகிற நிலை ஏற்பட்டா இன்னும் நான் சொல்ற இந்த காரண உடல் என்ன செய்யப்படுமா? இன்னைக்கு உணர்வு ரீதியாக உணரப்படும். உணர்வு ரீதியாக உணர்ற நிலை வரும். நமக்கு வரக்குள்ள அந்த காரண உடல் என்ன செய்யப்படும்டா, அறிவு ரீதியாக அனுபவத்தில் நாம என்ன செய்வோம்? உணரக்கூடிய பக்குவத்துக்கு வருவோம். ஏன் வராம இருக்கு? நமக்கு ஏன் வருகிறது இல்லை? கணவன் நிஜமான நம்பின நம்பிக்கை இருக்குவா? அந்த நம்பிக்கை நம்மளோட உள்ளத்துல ஆழமாயிருக்கு. இன்னும் நாம அது நிஜமில்லை, ஏக வியாபகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆழ்ந்த உறக்க நிலையில அமைஞ்சிருக்கிறத அறியணுமா இல்லையா? அந்த அறிகிற வீரத்தை கூட்டினமண்டா, அந்த அறிகிற வீரம் கூடிச்சண்டா, அந்த அறிகிற வீரம் கூறுற நேரத்துக்கு அந்த நிலை என்ன செய்யும்? நமக்கு அமையும். அந்த நிலை அமைகிறதுக்கு ஐநைக்கு அறிவு ஒன்று உறங்கி கிடக்கு. அந்த நிலையை எனக்கு காட்டுற, அந்த நிலையை எனக்கு உணர்த்துற, அந்த நிலையை அறிந்து கொள்ள வேண்டிய அறிவு ஐநைக்கு என்ன செஞ்சு கிடக்கு? உறங்கி கிடக்கு. அப்படின்னா நான் யார் இப்ப ஐநைக்குன்னா அந்த அறிவு தான். அந்த அறிவு தான் நான். அப்ப அந்த அறிவு உறங்கி கிடக்கிறதால நான் உறங்கி கிடக்கு. புரியுதா? அப்ப உறக்கத்திலே அப்படின்னா இன்னைக்கு நித்திரையில இருக்கு. அப்ப என்ன நித்திரையில கொண்டு போய் போட்ட யாரு? இன்னைக்கு நித்திரைங்கிற அந்த நிலையை உருவாக்கி என்ன அந்த எந்த சொந்த நிலைய, சொந்தமா இருக்கிற நிலைய, நிலையாக நான் இருக்க வேண்டிய அந்த நிலையை எனக்கு காட்டாம அந்த நிலைக்குரிய அறிவை உறக்கத்துல போட்டு என்ன குருடுபத்தை வச்சவன் யாரு தெரியுமா? குருட்டு செய்தான் இருட்டில் வீழ்த்தும் கொள்கை நோக்கை கண்டறி. குருட்டு செய்தான் இருட்டில் வீழ்த்தும் கொள்கை நோக்கை கண்டறியுங்க. அப்ப அவன் என்ன செய்யறான்? இன்னைக்கு இருட்டில் வீழ்த்தி நம்மள குருடு பத்தை வச்சுக்கான். இந்த குருடு பத்துல இந்த குருடு இந்த கண்ணை கொண்டு பார்க்கிற, இந்த கண்ணை கொண்டு தெரிகிற, இந்த கண்ணை கொண்டு தெரியாம விடுற இந்த குருடு இல்லை. இன்னைக்கு அதை அறியக்கூடிய அந்த அறிவை குருடு பத்தை வச்சுடுறான். அந்த அறியக்கூடிய அறிவை உறக்கத்தில போட்டுடுறான். அன்னரம் நாம என்ன செஞ்சிடறோம்? நான் அறிவு என்று சொல்லி அந்த அறிவை தட்டி ஒழிப்பி விழிப்பா இடிக்காம இன்னைக்கு என்ன செஞ்சிடறேன்? உறங்கிடுறேன். உறங்கின உடனே அறிவு உறங்கின உடனே உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை, உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை, உன்னறிவங்க உன்னுடைய அறிவு தட்டி எழுப்பு, தட்டி எழுப்பி விடு, தலை நிமிர்ந்து வாழலாமங்க. அப்ப உள்ளம் இன்னைக்கு விழிப்பா இருக்கி, அந்த விழிப்பா இருக்கிற அந்த உள்ளத்தை அது விழிப்பா இருக்கென்று நமக்கு உணர்த்துறதுக்கும், அந்த விழிப்பா இருக்கிற அந்த உள்ளந்தான் நீ என்று எனக்கு காட்டுறதுக்கும், அந்த நிலையில தரிபடுறதுக்கு என்ற உணர்வை அதுல நிலையாக வைக்கிறதுக்கும் விடுறாங்க. அப்ப நான் இப்ப உறக்கத்தில நித்திரையில கிடந்து இப்ப ஒளிம்பிருக்கேன். அப்ப நித்திரையில இருந்து நான் ஒளிம்பிருக்கேன்னா என்ன தட்டி ஒளிப்புட்டிருக்கா? அப்படி தட்டி ஒளிப்பூட்டது எது? அந்த அறிவு உங்களை உறங்கி கிடக்கிற அந்த அறிவு, அந்த விழிப்பாக்க சொல்லி அதை அறிய சொல்லி நிலையாக இருக்கிற அந்த இடத்தை பிடிக்க சொல்லி தான் இப்ப தட்டி ஒளிப்புட்டிருக்கு. ஒளிப்பிட்டோன்னே இந்த ஒளிம்பி இப்ப நான் என்னத்தை பிடிச்சி நிக்க? கனவுல வந்து இந்த உடலை நிஜமான நம்பி இதை நான் என்று நம்பி இதற்காக இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதால தட்டி எழுப்பப்பட்ட அந்த நோக்கம் மறக்கப்பட்டு அறிவு திரும்பியும் அந்த உறக்கத்திலே என்ன செய்யப்படுகிறது? போடப்படுகிறது. அறிவு உறக்கத்தில கிடக்கிற நிலை உருவாக்குது. அப்ப திரும்ப என்ன செய்யும்? நித்திரமும் மறையினவர். அப்ப இப்ப நிலையாக இருக்கிற அந்த காரண உடல்ல நாம இருக்கிறேன்டா, அந்த உடலை நாம எடுத்து அந்த உடல்ல நிலையான இடிப்பை இருந்து அந்த ஜன்னத்துக்குள்ள நுழைகிறேன்டா, அந்த 33 வயசுல இளமையோடைய அந்த ஜன்னத்துக்குள்ள போறேன்டா. அது எப்படித்தான் விளக்குறேன்டே விளங்குறீங்களா உங்களுக்கு? அப்ப அந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறேன்டா. மத்திப நிலையில இந்நேரமா அறிவை விழிப்பா வச்சிருந்து நான் ஏகமாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு ஒரு நிலையை காட்டி தந்திருக்கா இல்லையா? அந்த நிலையில நீங்க எங்க அமைஞ்சிருக்கிறீங்க, எப்படி அமைஞ்சிருக்கிறீங்க, எதனால அமைஞ்சிருக்கிறீங்க என்று எல்லா அறிவையும் எடுக்கும். அறிவு விழிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் சொல்றாங்க,
ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயா என்று அப்படி இல்ல அங்க அமைஞ்சிருக்க எங்கேயோ அமைஞ்சிருக்கிற நிலையொன்று இருக்கி அதை அறிய சொல்றான். ஐனுக்கு அறியக்குள்ள அந்த அறிவு உயிரும் உடலும் நிறைவு காண உவந்த கொள்கை தௌஹீத் என்று சொல்லி இந்த கொள்கை என்ன செய்யும்? ஏகமாக ஒரு தத்துவம் இருக்கென்று சொல்லி அந்த காரண உடல்ல நாம இருக்கிற நிலையை காட்டி நீ நித்தியமா நிலையா இனி நிம்மதியா இனி அந்த ஜன்னத்துக்கு போறவங்களுக்கு அல்லாஹ் இனி உனக்கு ஒரு துன்பமும் வராது, நீ நிம்மதியா சந்தோஷமா இந்த இதுல நிலையாக இருக்கலாம் என்று சொல்லப்படுதா இல்லையா? வேதம் சொல்லுதா இல்லையா? அப்ப அங்க வயசு போறையும் இல்ல, வயசு கூறையும் இல்ல, வயசு குறையிறையும் இல்ல, அங்க துன்பம் இல்ல, துயரம் இல்ல. அப்ப இப்படி இந்த நிலைகள் எல்லாம் இல்லாம ஒரே வயசுல ஏக காலத்துல இருந்துகிட்டு இருக்கிற ஒரு நிலை, நீங்க இன்னும் இருக்கிற இந்த நிலையோட சம்பந்தப்பட்டு இருக்கா இல்லாது வேறு எங்கேயோ இருக்கா? நிஜமான உடலை விட்டு நிழல்ங்கிற உடல் வேற எங்க எவ்வளவுமா நிழல் நிழல்? இப்ப உதாரணத்துக்கு நிழல் இந்தியாவுல உழுவுதோ, நிஜமான உடல் இலங்கையில் இருக்கின்ற இருக்கலாமா? கேள்வி. நிழல் உழுந்தா அந்த நிழல் ஒரு ஐனிக்கு தான் எதுவும் இருக்கு. அப்ப இப்ப இந்த பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு என்கிற இந்த பண்பு எல்லாம் இருக்கு எங்க? நிழலான உடல்லையா நிஜமான உடல்லையா? அதான் காரண உடல். கண், மூக்கு, வாய் எல்லாம் இருக்கு எங்க? வழங்குதப்ப. அப்ப இப்ப பார்வை, கேள்வி, பேச்சு, மூச்சு, பண்பு யாவும் நீயே ஆட்சி. அந்த பண்பு யாவும் நான் என்று சொல்லி நீங்க உணர்ற நிலை வரக்குள்ள நீங்க எங்க இருப்பீங்க? நிழல்ல இருப்பீங்களா நிஜத்தில் இருப்பீங்களா? நிஜத்தில் இருப்பீங்க. இப்போ உங்களோட பார்வை, கேள்வி எல்லாமே என்ன செய்யும்? ஒரு வியாபகத்தன்மையை கொண்டு. இது காரண உடல். இது இந்த உடலுக்கு வயசு போறதும் கிடையாது, வயசு குறைகிறதும் கிடையாது. இது மத்திபமான ஒரு நிலை. இந்த நிலையில நீங்க நித்தியமாக நிலையாக என்றும் உள்ள இறைவனோடு நிலையாக இருப்பவன் நீயே நீதான். என்றும் உள்ள இறைவனோடு நிலையாக இருப்பவன் நீயே நீதான் என்று சொல்லி இந்த நிலையான இருப்புக்கு போகலாம். சாஜிதா ரெடியா? நீங்க போக ரெடியா? விளங்கிட்டா? விளங்கிட்டு. சரி, சின்னது சரியா பிள்ளையா? விளங்கப்படுத்தி தந்தது விளங்கிச்சா உங்களுக்கு சாஜிதா? புரிஞ்ச விஷயத்தை எடுத்துக்கிட்டு சொந்த அனுபவத்துல பெற்று அந்த காரண உடல்ல போய் இருக்க நீங்க ரெடியானு கேட்க. அப்போ ஒரு நாளும் தியானத்தை விட்டுறாங்க, அதே மாதிரி ஒரு நாளும் உறவாட்டத்தை விட்டுறாங்க. மறுநாள் நீங்க என்ன செய்யுங்க? இந்த உறவாட்டத்துக்கும் இந்த தியானம் செய்கிற ரெண்டுக்கும் நீங்க ஒதுக்கின நேரத்தை தவிர ஏனைய நேரம் எல்லாம் உங்களோட வளமையான வாழ்க்கை வேலை, உங்களோட வளமையான வேலைகளை பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தியானம் செய்ய நீங்க ஒதுக்கின நேரத்தை யாருக்காவும் விட்டுறாங்க. அது நிலையாக நீங்க இருக்கிற இருப்பை நோக்கி போறதுக்காக பாவீங்க. அந்த நேரம் உங்களுடைய வரும். அதே மாதிரி உறவாட்டத்துக்கு வந்து என்ன செலவழிக்கிறீங்களே, இந்த நேரமும் உங்களோட வரும். ஏனைய விஷயங்களுக்கு நீங்க செலவழிக்கிற நேரம் எல்லாம் உங்களோட வராது. அது இந்த பௌதீகமான இந்த நிழல் போன்ற இந்த உடலுடைய போயிடும். இப்ப செங்கத்துக்குரிய ரகசியம் உங்களுக்கு. அதனால நீங்க அந்த நிலையான அந்த காரண உடலுக்கு வாரேண்டா, அந்த இடிப்பை எடுக்கிறேண்டா, அந்த இடிப்பு நிலை உங்களோட நிலையில இப்பவே இருக்கு. அந்த இந்த உணர்வை கொண்டு நீங்க அந்த இடத்தை பிடிக்கலாமே அல்லாமல் இந்த உடலை கொண்டு விட்டா இன்னைக்கு போகல. ஏன்னா இந்த உடல் போகாது, இது கலங்கி. இது அணுக்களுடைய திரட்சியால ஏற்பட்ட ஒரு பிண்டம். நீங்க உணர்வை பிடிச்சிங்கன்னா இப்பயே கலையும். அது அறிவு ரீதியாக கலையும். நான் என்று சொல்லி நீங்க இடிக்கிற அந்த இடிப்பு நிலை உங்களுக்கு என்ன செய்யும்? உணர்வு ரீதியாக ஏக வியாபகமா இருக்கிற அந்த நிலையை உணர்த்திட்ட தரக்குள்ள நீங்க எங்க வருவீங்க? அந்த கனவுக்கையும் போக மாட்டீங்க, இந்த கனவுக்கை இருக்க மாட்டீங்க. மத்தியத்தில உறங்கி கிடக்கிற அந்த அறிவு விழிப்பை பெற்று அந்த உள்ளம் என்று சொல்ற அந்த உடலை, உள்ளம் என்று சொல்ற அந்த காரணத்தை, உள்ளம் என்று சொல்ற அந்த வியாபகத்தை உங்களுக்கு என்ன செய்யும்? திறந்து
அந்த பூட்டொண்டு போட்டு கிடக்க இந்த பூட்டை திறந்து உங்களுக்கு காட்டும். இப்ப கல்புக்கண் திறக்கப்பட்டிருக்கும், அறிவு விழிப்பா இருக்கும். இப்ப நீங்க நித்தியமா நிலையா இருக்கிற நிலை உங்களுக்கு இங்கேயே இப்பவே தெரியும். வர நாளைக்கு நாளண்டைக்கு 40 நாளைக்கு பிறகு 40 கோடி வருஷத்துக்கு பிறகு இல்லை. அந்த கற்பனைக்குள்ள எல்லாம் போயிடக்கூடாது. இப்பவே இங்கவே இந்த கணமே நீங்க பிடிக்கலாம். அப்ப அதுக்கு உறவாட்டத்தையும் திக்ர் செய்கிற தியானம் செய்கிற நேரத்தையும் என்ன செஞ்சார், யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாங்க. அதுக்காக சண்டை பிடிச்சிரையும் வேணாம். அதை பக்குவமா சொல்லி அது எனக்குரிய நேரம், என்ன உணர்றதுக்குரிய நேரம், எந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்றதுக்குரிய நேரம், இது எனக்கு தேவை என்று நாம் விளங்கினத்தால நான் இந்த திக்ரையும் தியானத்தையும் செய்கிறேன். அப்படி இல்லையா, எனக்கு நீங்க ஜன்னத்துக்கு போறதாக ஒரு லோயர்கிட்ட போய் ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று எழுதி செயின் பண்ணித்தான் நான் உன்னை ஜன்னத்துக்கு கூட்டிட்டு போவேன். அப்ப இது அவகிட ஈமான்ங்கிற பகுதியும் அந்த ஈமான எடுக்கிற பகுதியும் அந்த ஈமான கொண்டு ஜன்னத்துக்கு போற பகுதியும் அவகிட சொந்த உரிமை. அதை யாருக்கும் செய்யல. அது செஞ்சதாக சரித்திரமும் இல்லை. அப்படி செய்யலாமண்டா நான் இவ்வளவு நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டு ஒவ்வொன்றா விளங்கப்படுத்தி சொல்லி தீக்காம நேரம் எடுத்து ஒரு டைமை பிடிச்சி ஒவ்வொருத்தரையும் கூட்டிக் கொண்டு விட்டுருப்பேன். சும்மா இவ்வளவு டீயை குடிச்சு தண்ணியை குடிச்சு பேசுறத வாங்க அனிஷா, வாங்க பானு, வாங்க. இப்ப சாஜிதா கேள்வி கேட்ட உடனே பதில் விளக்கம் சொல்லாம, சாஜிதா எங்க அந்த நிலையான இருப்புக்கு தானே போகணும் வாங்க ரெண்டு, இந்த எங்க கொழும்புக்கு கண்டிக்கு பதுளைக்கு அங்க கூட்டிக் கொண்டு போய் அதுதான் நீங்க கேட்ட ஊரோடு உருவம் வாங்கி இந்தாங்க இதானே உடனே இது பண்ணி விட்டுறலாம். அது சாத்தியம் இல்லை. அது அவங்க உணர்ந்துதான் அவங்க போகணும். அவ உணர்ந்துதான் அந்த நிலையை பிடிக்கணும். அதை உணர்த்தித்தான் கொடுக்கலாம். அந்த வழியை காட்டித்தான் கொடுக்கலாம். அந்த வழியால கூட்டிக்கிட்டு போய் அந்த இடத்தை செய்யலாம், விடையல அவதான் போகும். வழங்கிட்டாச்சு. அப்ப அதனால சாஜிதா ரெண்டே விஷயம் சரியா, உங்களோட வயசுக்கும் நீங்க இப்ப எடுத்த கேள்விக்கும் தியானத்தை விட்டுறாதங்க, உறவாட்டத்தை விட்டுறாங்க. ஒரு நாள் 2 நாள் ஒரு அவசர வேலைக்கு தவறுதலாக மிஸ் ஆகுறது பிள்ளையல்ல.